மூவ் பண்றது வலு ஸ்மார்ட்டா மூவ் பண்ணி கொண்டு அந்தபடி அவர் தான் திரும்ப வருவார். ஜனங்களும் அவருக்கு தான் ஓட் பண்ணணும் என்பது வரி விதிப்பினால் பாதிப்புகளை தவிர்க்க வேண்டும் என்றால் கனடா அமெரிக்காவோடு ஒரு மாகாணமாக அல்லது மாநிலமாக இணைந்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை இப்பொழுது உலக மட்டத்தில் டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்திருக்கின்றார். அதாவது நாங்கள் கண்ணியமாகவே அரசியல் பார்வையில் பார்த்ததனால் இப்பொழுதைய நிலையில் அவர் ஒரு கதாநாயகனாக ஜஸ்டின் ட்ரூடோவிற்கு அடுத்த நிலையில் இந்த பிரச்சனையை கொண்டு செல்வதற்கு ஒரு நபராகவும் அதே நேரம் அமெரிக்காவில் சற்றே அறியப்பட்ட நபராகவும் இருக்கின்றபடியால் அவருடைய ஆளுமை என்பது தேவையாக இருக்கின்றது என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இருக்கக்கூடாது. தேர்தலுக்கு இந்த $200 வைத்து மக்கள் வாக்களிப்பார்களா என்பது கேள்விக்குறியாக இருந்தாலும் அதற்குரிய தகமைகளை ஏற்படுத்தி கொண்டு செல்கின்ற பொழுது ஒரு ஆதார சுருதியாக அது அமையலாம் என்கின்றதும் அங்காலையும் போயிடா இங்காலையும் அங்கால எந்த பக்கம் தெரிஞ்சாலும் பிரச்சனை என்ற மாதிரி. அப்ப சில வழியில அவர் இதுக்கு இந்த நேரத்துல ஒரு இதை எடுத்து ஓகே நான் இதுக்கு எதிராக நிற்பேன் என்று சொல்லி தண்டை இதை காட்டி தரவன் சொல்லி நிற்கிறார். ஆனா அப்படி ஒரு ஆள் எங்களுக்கு நான் 21 வயதான போது என்னுடைய பாட்டி எனக்கு இதை கொடுத்தார்கள். ஒரு சில மாதங்களுக்கு பின்பு என்னுடைய பாட்டி மரித்து போனார்கள். மனமுடைந்து போன எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. என்னுடைய கடினமான நேரம் அது. மனதுக்கு நெருங்கியவர்களின் இழப்புகள் தாங்க முடியாதவை. மீண்டும் அவர்களை கொண்டு வர முடியாது என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் அவர்களுக்கான இறுதி மரியாதையை இறுதி கிரியைகள் அனைத்தையும் ஓரிடமாய் லோட்டஸ் ஃபியூனரல் ஹோமில் செய்ய எம்மால் நிச்சயம் உதவ முடியும். உங்களுக்கு கை கொடுக்க என்னை அழையுங்கள். லோட்டஸ் ஃபியூனரல் ஹோம். செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் இன்று முக்கியமான விடயங்கள் பற்றி பேச இருக்கின்றோம். அத்தோடு நேர்களுடைய கருத்துக்களையும் அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் நேர்கள் கலந்து கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-593-0055. உலகில் இன்று முக்கிய பேசு பொருளாக இருக்கின்ற விடயம் பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியிலும் நாங்கள் பேச இருக்கின்றோம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பல தகவல்களை டாவோஸில் இடம்பெற்ற மாநாட்டில் தற்பொழுது வெளியிட்டிருக்கின்றார். அதில் மிக முக்கியமாக கனடாவினுடைய வரி விதிப்பு தொடர்பாகவும் அவர் பேசியிருக்கின்றார். உலக நாடுகள் தொடர்பாகவும் பேசியிருக்கின்றார். அதில் இந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு வரி விதிப்பு என்ற விடயத்தை அவர் முக்கியமாக பேசியிருக்கின்ற நிலையில் குறிப்பாக உலக சுகாதார நிறுவனத்திற்கான நிதியை அவர் தடைப்படுத்தி இருப்பது தொடர்பாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இந்த விடயம் தொடர்பாக ஒருபுறம் இருக்க கனடாவில் ஒன்டாரியோ என்பது மிக முக்கியமாக இந்த வரியினால் பாதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையிலேயே ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் தன்னுடைய மறுப்பை முதல் தடவையாகவே அறிவித்திருந்தார். இந்த செய்தி வெளிவந்தவுடனேயே அதற்கான மறுப்பை அவர் வெளியிட்டிருந்தார். அதனை தொடர்ந்து இப்பொழுது ஒன்டாரியோ மாகாணத்தில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான முனைப்புகள் மேற்கொள்ளப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான அறிவிப்பு அடுத்த வாரமளவில் வெளிவரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் பிப்ரவரி 27ஆம் தேதி தேர்தல் நடைபெறுவதற்கான சந்தர்ப்பம் இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஒன்டாரியோ மாகாண சபை தேர்தலை முன்கூட்டி நடத்துவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும், இந்த தேர்தல் என்பது தற்போதைய நிலையில் அவசியமா என்ற கேள்விகள் எல்லாம் எழுப்பப்படுகின்றன. இது தொடர்பாக இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அத்தோடு நேர்களையும் சந்திக்க போகின்றோம். நிகழ்ச்சியில் நேர்கள் பங்கு பெற்ற 416-593-0055. இந்த கனடா என்பது வரி விதிப்பினால் பாதிப்புகளை தவிர்க்க வேண்டும் என்றால் கனடா அமெரிக்காவோடு ஒரு மாகாணமாக அல்லது மாநிலமாக இணைந்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை இப்பொழுது உலக மட்டத்தில் டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்திருக்கின்றார். காரணம், உலக பொருளாதார மாநாடு டாவோஸில் இடம்பெறுகின்ற பொழுது காணொலி வாயிலாக அதில் கலந்து கொண்டு இந்த விடயத்தை மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கின்றார். இந்த வரி விதிப்பு என்பது ஏற்கனவே நாங்கள் பல நிகழ்ச்சிகளில் பேசப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் கூட இப்பொழுது ஒன்டாரியோ இதனால் கூடுதலாக பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலை காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதற்கு மக்களாணையை பெறும் முயற்சியாக இந்த தேர்தலை முன்கூட்டியே நடத்த வேண்டும் என்று டக்ஃபோர்ட் கூறுகிறார். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சுரேஷ்? நிச்சயமாக இந்த டாவோஸில் நடைபெற்ற இந்த உலக பொருளாதார மகாநாட்டில் இந்த காணொலி மூலம் உரையாற்றிய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சுமார் 45 நிமிட அளவிலான உரையில் குறிப்பாக 40 நிமிடங்கள் தனது புகழ் பாடுவதும் அல்லது தனது எதிர்கால திட்டங்கள் குறித்து கூறுவதையும் கூறியிருக்கின்றார். இங்கே முக்கியமாக நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இதை மீண்டும் மீண்டும் கூறுவதன் மூலம் டொனால்ட் ட்ரம்ப் இதனை ஒரு பேச்சுவார்த்தைக்கான ஒரு பொருளாகத்தான் கொண்டு வருகின்றார் என்ற ஒரு செய்தி எங்களுக்கு தானாகவே வந்து சேர்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் என்பவர் ஒரு அசாதாரணமான மனிதர். என்னவென்றால் அவருக்கு மற்றவர்கள் துன்பப்படுவதை அல்லது மற்றவர்கள் பயப்படுவதை அல்லது மற்றவர்களை
கேலிக்குள்ளாக்கி பார்ப்பதில் ஒரு சந்தோஷம் அடைவராக இருக்கிறவராகத்தான் அவரை அவருடன் பழகியவர்கள் கூறுகின்றார்கள். குறிப்பாக இந்த கனடாவில் உள்ள மிசிசாகாவில் உள்ள ஒரு யூடியூபர், ஒரு கனேடியர், அவர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடன் பல தடவைகள் அவருடைய விமானத்தில் பயணித்திருக்கின்றார், அவரை பேட்டி கண்டிருக்கின்றார். அது ஒரு அந்த அசாதாரணமாக ஏற்பட்ட தொடர்பு. அவரிடம் இந்த விடயம் குறித்து கேட்ட பொழுது அவர் கூட டொனால்ட் ட்ரம்புக்கு மற்றவர்களை பயமுறுத்துவதில் அல்லது மற்றவர்கள் அந்த பிரச்சனைக்குள்ளாவதை பார்த்து சந்தோஷப்படுவதில் லைப்பவர் என்று கூறியிருக்கின்றார். எனவே அவர் அவ்வாறான ஒரு நடவடிக்கையை எடுத்து கொண்டிருந்தாலும் அவரது நடவடிக்கைகள் என்பன சட்ட ரீதியான தாக்கங்களை ஏற்படுத்துவதாக இருக்கின்றன. குறிப்பாக அவர் சொல்லுவதுடன் நின்றுவிட்டால் பரவாயில்லை, ஆனால் அவர் செய்கையிலும் ஈடுபடுகின்றார். அதை எவ்வாறு கூற வேண்டும் என்று சொன்னால், இந்த எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ஸ், அவர் எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ஸ் என்பதை கைச்சாத்திடும் பொழுது அது நிச்சயமாக ஒரு முப்படை தளபதி, மற்ற நாட்டின் சட்டவாக்க உருவாக்கினர் போன்ற பல இத்தியாதிகளை கொண்டது. அதாவது இப்பொழுது உள்ள சட்ட வரைப்புகளின்படி இந்த எந்த ஜனாதிபதி பவர், அதாவது ஜனாதிபதிக்குள்ள அதிகாரங்களில் இரண்டாவது பெரிய அதிகாரங்களை உள்ள ஜனாதிபதியாக தற்பொழுதைய அமெரிக்க ஜனாதிபதி இருக்கின்றார். முதலாவது அதிகாரம் உள்ளது இலங்கை ஜனாதிபதி தான். அந்த சகல அதிகாரங்களையும் கொண்ட ஒரு பதவியாக இருக்கின்றது. அதே போன்றதொரு நிலையொத்தான் ஒரு சிறு தளர்வுகளை உடைய நிலையாக இவரது பதவி என்பது இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் இவரது அந்த அதாவது ஆளுமை மற்றும் நடவடிக்கைகளை கொண்டு செல்லுதலுக்கான அதிகாரம் என்பது பரந்துபட்டது, அது ஒரு விரிவானது. அந்த நிலையில் இவர் கூறுகின்ற விடயங்களை செய்யக்கூடிய தன்மை என்பது சாத்தியமுடையதாக இருக்கிறது. இப்பொழுது பிப்ரவரி 1 இவர் வரி இருப்பு விவகாரங்களை ஆரம்பிப்பாராக இருந்தால் அது குறித்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய தேவைகளை ஒட்டியதாக இந்த தேர்தல் என்பதை இவர்கள் டக்ஃபோர்ட் அவர்கள் எடுத்துச் செல்கின்றார்கள். ஆனால் டக்ஃபோர்ட்டுக்குள்ள பிரச்சனைகள் என்பன வேறு சிலவாகவும் இருக்கின்றன. டக்ஃபோர்ட் நாங்கள் கண்ணியமாகவே அரசியல் பார்வையில் பார்ப்பதனால் இப்பொழுதைய நிலையில் அவர் ஒரு கதாநாயகனாக ஜஸ்டின் ட்ரூடோவிற்கு அடுத்த நிலையில் இந்த பிரச்சனையை கொண்டு செல்வதற்கு ஒரு நபராகவும், அதே நேரம் அமெரிக்காவில் சற்றே அறியப்பட்ட நபராகவும் இருக்கின்றபடியால் அவருடைய ஆளுமை என்பது தேவையாக இருக்கின்றது என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இருக்கக்கூடாது. ஆனால் இந்த தேர்தலில் இப்பொழுது அவர் அந்த விரைவுபடுத்துவதற்கு காரணம் ஜூன் 2026 இடம்பெற வேண்டிய தேர்தலை விரைவுபடுத்துவதற்கான காரணங்களில் முக்கிய காரணமாக இந்த பொனி குரம்பி, அதாவது லிபரல் கட்சி அதிகாரத்தை இழந்து இப்பொழுது மீண்டு வருகின்றது. அவர்களுக்குரிய காலத்தை கொடுத்தால் தங்களுக்கு 2026 தேர்தலில் சில வேளைகளில் பாதிப்பு வரும் என்கின்ற ஒரு ஐயம் இருக்கின்றது. அதே போல இப்பொழுது இந்த 124 ஆசனங்களில் 28 ஆசனங்களை புதிய ஜன கட்சி வைத்திருக்கின்றது. அவர்கள் அவ்வாறு 2026 தேர்தல் இடம்பெறும் பொழுது மேலதிக ஆசனங்களை எடுக்கலாம் என்கின்ற ஒரு கருத்தியல் இருக்கின்றது. அதை விடவும் மேலதிகமாக ஒரு விடயம் இருக்கின்றது என்னவென்று சொன்னால், இந்த RCMP ஒரு விசாரணை ஒன்றை மேற்கொண்டு வருகின்றது. அதாவது நில கொடுப்பு சம்பந்தமாக அதாவது பின்வாங்கப்பட்டது. 7500 ஏக்கர் நிலங்களை சில வீடு கட்டுபவர்கள் கட்டுமானங்கள் அதில் தமிழர்களும் ஈடுபட்டிருந்தார்கள், அவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறானவர்கள் காசை செலுத்திய பொழுதும் பிறகு அந்த திட்டம் என்பது முற்றாக வாபஸ் புறப்பட்ட பொழுது RCMP அதனை விசாரணைக்கு தங்களுடைய விசாரணைக்கு எடுத்தார்கள். அவ்வாறான விசாரணை முடிவுகள் எல்லாம் வருவதற்கு முன்னர் அவ்வாறான ஒரு தேர்தல் இடம்பெற்றால் அவருடைய ஆதிக்கம் என்பது இன்னொரு 4 வருடத்திற்கு இருக்கும். அது தேவையான ஒன்றாகவும் இருக்கின்றது. தற்போதைய நிலையில் அவருடைய வருகை என்பது தேவையானதாக இருக்கின்றது. சரி, தொடர்ந்தும் நாங்கள் பேச இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் நேர்கள் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஒன்டாரியோ மாகாண சபை தேர்தலை முன்கூட்டியே நடத்துவது தேவையானதா? தற்போதைய நிலவரத்துக்கு இது பொருத்தமான ஒன்றாக இருக்கின்றதா? உங்களுடைய பார்வை என்ன? உங்களுடைய பேர் என்ன? ரசியன், சொல்லுங்கள். சரி, நீங்கள் கியூபெக்கில் இப்பொழுது வேலை குறைப்பு தொடர்பாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. அது இதனோடு தொடர்புடைய விடயமாக இல்லாவிட்டாலும் கூட ஒரு அச்சநிலையை கியூபெக்கில் ஏற்படுத்தி இருக்கிறதா இந்த விடயம்? குறைந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதோட இப்படி மட்டும் எல்லாரும் கொஞ்சம் யோசனையில தான் இருக்கிறோம். அதே நேரத்துல இப்ப டக்ஃபோர்ட் விஷயத்தை நான் சொல்றேன்னு சொன்னால், இப்ப அது ஒரு விதத்துல இதாக இருந்தாலும் இப்ப ட்ரம்பின் விஷயத்துல இது கம்பி மேல நடக்கிற மாதிரி தான்.
அங்காலையும் போயிதான் இங்காலையும் அங்கால இந்த பக்கம் சரிஞ்சாலும் பிரச்சனை என்ற மாதிரி. அப்ப சில வழியில அவர் இதுக்கு இந்த நேரத்துல ஒரு இது எடுத்து ஓகே நான் இதுக்கு எதிராக நிற்பேன் என்று சொல்லி தண்டை இதை காட்டி தரணும்னு சொல்லி நிக்கிறார். ஆனா அப்படி ஒரு ஆள் எங்களுக்கு தேவைன்றது என்னுடைய கருத்து. மற்றது அவர்ல இருக்குது கரப்ஷன் அந்த பிரச்சனைகள் இருக்குதான், அதை சட்டம் பார்த்து கொள்ளும், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனா இந்த விஷயத்துல கொஞ்சம் உறுதியா இருக்கணும்ன்றது என்னுடைய கருத்து. மற்றது ட்ரம்பை பொறுத்தவரையில அவற்றை கூட்டுகள் எல்லாம் அப்படி இருக்கு, கிஞ்சாங்குன்ன பற்றி சொல்லிக்கல எல்லாம் அவரை போல சர்வாதிகாரத்தை தான் விரும்புவராக அவர் வர போகிறார் என்றதும் காட்டிக்கொள்ள விரும்புகிறார் என்றதும் கண்கூடு. இதுக்கு மேல நடக்கிறத பார்ப்போம். நன்றி. நன்றி ரசிகர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்? நாதன். நாதன் சொல்லுங்கள், நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? ஒன்று இந்த தேவையில்லாமல் அந்த எலெக்ஷன் 2026 ஜூன் மட்டும் காத்திருந்து வைக்காமல் வைக்கிறதால நிறைய பொருளாதார இழப்பு வரப்போகுது. தேர்தல் செலவுகள் அதெல்லாம் தவிர்க்கலாம். சரியான காலகட்டத்துல வேலை வாய்ப்புகள் எல்லாம் இல்லாம எல்லாம் கதை வந்து கொண்டிருக்கிற நேரத்துல ஏன் அநியாயமா காசை கொட்டி தேர்தலை வைப்பாங்க. 2வது அந்த 200 ரூபாய் காசோலை அனுப்புற எல்லாம் இந்த தேர்தலை டைகட் பண்ணி தான் நடக்குது. பெரிய பணத்துல மூலளிப்பெல்லாம் அதெல்லாம் ஒரு தமிழ்நாடு இலங்கை மாதிரி ஒரு நிலவரத்தை தோற்றுவிக்குது. சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. உங்களுடைய தொலைபேசி இணைப்பு தெளிவில்லாமல் இருக்கின்றது. உங்களுடைய கருத்துக்களை கேட்க ஆவலாக இருக்கின்றோம். இருந்தாலும் மீண்டும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அடுத்த நேரே சந்திப்போம். வணக்கம். 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 யார் பேசுகிறீர்கள்? நான் சிவா இருக்கிறேன். சொல்லுங்கள் சிவா. என்னன்னா இப்ப சென்ற வாரம் ஒரு கருத்து கணிப்பு நடைபெற்றது. டக்ஃபோர்ட் வருமானமோ வரக்கூடாது அந்த கருத்து கணிப்பு. நான் கூட டக்ஃபோர்டை தான் சாய்ஸ் பண்ணேன், வேற வழி இல்லாம. என்ன ரீசன்? இன்வெஸ்டிகேஷன் ஒரு சைட்ல நடக்குது. இப்ப அந்த அமெரிக்காண்ட பிரச்சனைகளுக்கு அவற்ற கருத்து மிகவும் நல்லா இருந்தது. அவற்ற கருத்து நாங்கள் ஒன்டாரியோ மாகாணத்துல இருக்கிறபடியா ஒன்டாரியோக்கு எங்களுக்கு சாதகமாக ஒரு சம்பவம் நடக்கிறதால அவரை ஏற்கலாம். மற்றபடி இன்வெஸ்டிகேஷன் கோயிங் ஆன், அது என்ன நடக்கும் பார்க்கலாம். இந்த தேர்தலை முன்கூட்டியே நடத்துவதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? ஏனென்றால் 2006ஆம் ஆண்டில் நடைபெற வேண்டிய தேர்தலை அவசரப்பட்டு நடத்துவது தேவையானது ஒன்றா? இப்ப அவரின் கூற்றின்படி தேவை என்னென்றா இந்த டொனால்ட் ட்ரம்பின் ஒரு முடிவுக்காக வேண்டி என்று நினைக்கிறேன். ஆனால் ஒரு வருடம் இருக்கிறது தானே, அவர் பல்வேறு விடயங்களை நகர்த்துவதற்கு இந்த ஒரு வருடம் காணாதா? ஒரு வருடத்துல சில மாற்றங்கள் ஏற்படலாம் இல்லோ. அதுக்கு பிறகு அவர் தந்த முயற்சியை கைவிட்ட மாதிரி இருக்கும். ஒரு வருடம் பொறுக்கிறது என்ற கணிப்பின்படி. ஆகவே ஒரு வருடத்துக்கு பின்னர் தேர்தல் நடந்தால் அவர் தெரிவு செய்யப்பட மாட்டார் என்பதை இப்பொழுது ஊகிக்கின்றார்களா? ஒரு வருடத்துக்கு பிறகு நடந்து அவர் ஒரு முயற்சியும் செய்யவில்லை என்று நினைப்போம் இல்லோ. ஒரு முயற்சியும் செய்யவில்லை என்று அவரை நாங்க பின்போடலாம் இல்லோ. சரி, அதற்காக முன்கூட்டியே நடத்துகிறார் என்று நினைக்கிறேன் இந்த கணிப்பு. சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். 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 யார் பேசுகின்றீர்கள்? நெல்சன் சொல்லுங்கள். உங்களை செக் பண்ணிக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த செக் என்னத்துக்கு தெரியும் தானே. அப்ப அந்த செக் வந்த ஃப்ரெஷ் அந்த செக்கை செலவழிக்கும் போது வோட் பண்ணணும். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துரைமைக்கு நெல்சன். தொடர்ந்தும் பேச இருக்கின்றோம். 4163050555 வழியாக நேர்கள் இணைந்திருக்கலாம். செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். பல நேர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். சுரேஷ் குறிப்பாக இந்த $200 காசோலை வழங்கப்படுவது தொடர்பாக தேர்தலை மையப்படுத்தி முதல் தடவையாக அந்த விடயத்தை அறிவித்திருந்தார்கள். பின்னர் இப்பொழுது அமெரிக்க விடயத்தை கையில் எடுத்து அதனையும் ஒரு தேர்தலினுடைய முயற்சியாக அவர்கள் கையாள்வதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? தேர்தலுக்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு கூடியிருக்கின்ற பொழுது அதனை ஒரு சாதகமான நிலையாக பயன்படுத்துகிறார்களா? நிச்சயமா இது குறித்த கருத்து பகிர்வுகள் ஏற்கனவே வந்திருந்தன. அதாவது தேர்தலுக்கு இந்த $200 வைத்து மக்கள் வாக்களிப்பார்களா என்பது கேள்விக்குறியாக இருந்தாலும் அதற்குரிய தகமைகளை ஏற்படுத்தி கொண்டு செல்கின்ற பொழுது ஒரு ஆதார சுருதியாக அது அமையலாம் என்கின்றதும், அது ஒரு அதாவது கையூட்டு என்கின்ற வகையில் இல்லாதவாறு அரச நிதி என்பது ஆதாரமாக கொடுக்கப்படுகின்றது. இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இப்பொழுது 2026ஆம் ஆண்டு இடம்பெறப் போகின்ற அந்த தேர்தல் என்பது நிச்சயமாக மாறுதல்களை கொண்டு வரும் என்று சொன்னால் மத்திய
அரசின் தேர்தல் வெகு விரைவில் வரப்போகின்றது, ஜூன் மாதம் அளவில் வரப்போகின்றது. அப்பொழுது அதனுடைய வாக்குகள் நிச்சயமாக தங்களுடைய வாக்கு வங்கியை பாதிக்கும் என்பது ஒன்டாரியோ கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு தெரிந்த விடயம் என்று சொன்னால், மத்தியில் கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக அது மாகாண ரீதியில் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கான ஆதரவை வலுவாக குறைக்கும். அதாவது பியர் பொலிவியர் டக் ஃபோர்டுடன் ஒத்து போவராக ஒருவராக அல்லது அவர் எடுக்க போகும் நடவடிக்கைகள் என்பன நிச்சயமாக மக்களுக்கு ஏதுவானதாக இருக்காது. இப்பொழுது குறிப்பாக இந்த காசா விவகாரத்தில் அதாவது பல ஆயிரக்கணக்கான உயிர்களும் பல கோடிக்கணக்கான சொத்துக்களும் அழிந்த பொழுதும் கூட அவர்களுடைய நிலைப்பாடு என்பது எவ்வாறு இருந்தது என்பதெல்லாம் தேர்தல் வாக்குகளில் அதிகாரத்தை செலுத்த போகின்ற ஒரு விடயங்களாக இருக்கின்றன. எனவே அவ்வாறான நிலையில் இங்கே இவர் இப்பொழுது செய்கின்ற விடயம் என்பது நிச்சயமாக இந்த $200 என்கின்ற வரையறையில் பார்க்காமல், அதாவது அவர் கூற வருகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், அமெரிக்காவை தாங்கள் அதாவது ஒரு அதிகார பேச்சுக்கு ஈடுபட வேண்டுமானால் அதற்கு தங்களுக்கு மக்களின் ஆணை தேவை என்று. ஆனால் இங்கே மத்திய அரசும் மாகாண அரசுகளும் மேற்கொள்கின்ற முயற்சியில் இவர் ஒரு தவிர்க்க முடியாத நபராக இருப்பதால் இது நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான விடயம். சரி, இப்பொழுது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் அடுத்த நேயரை சந்திப்போம். ஒன்டாரியோவில் முன்கூட்டியே தேர்தல் நடைபெறுவது என்பது நீங்கள் எவ்வாறு நினைக்கின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது? வணக்கம். வணக்கம். உங்களுடைய பேர் என்ன? ரோபர்ட் கலைக்கிறேன். சொல்லுங்கள் ரோபர்ட். ஆமாம், இது அங்க ஊர்ல இந்த வீட்டியல் போத்துகள் கொடுத்த மாதிரி தான் இந்த $200 கொடுப்படுது. அதாவது இந்தியாவில் தான் அவ்வாறு கொடுப்பார்கள், இலங்கையில் அப்படி அல்ல. இலங்கையில நாங்கள் அறிஞ்ச காலத்துல ஏத்தி எல்லாம் போய் வீட்டு ஏத்தி இறை கொண்டு போட் பண்ணினவே அப்படி இப்படின்னு எல்லாம் இருக்குது. ஆமாம், ஆனபடியா அப்படித்தான் இது பார்க்கிறோம். மற்ற விஷயம் என்னென்றால், கன்சர்வேட்டிவ் பார்ட்டி இப்ப எப்படியும் திரும்பவும் வர்றதுக்கு சந்தர்ப்பம் கூட. போர்ட் இந்த மூவ் பண்றது வலு ஸ்மார்ட்டா மூவ் பண்ணி கொண்டு அதுபடி அவர் தான் திரும்பவும் வருவார். ஜனங்களும் அவருக்கு தான் ஓட் பண்ணோம். ஆனால் மக்கள் விழிப்பா இருந்தா ஒருவரும் போதும் மாற்ற முடியாதானே. சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துரைமைக்கு அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்? நான் அப்பன் நினைக்கிறேன். சொல்லுங்கள் அப்பன், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? எனக்கு முன்னுக்கு நேர் சொன்ன மாதிரி தான் இந்த டிஎல் கல்லுகள் சாலைகள் ரஷ்யால ஒட்கா கொடுக்குற மாதிரி நாங்கள் காசுக்கு வாக்கு போடக்கூடிய மலினமான வாக்காளர்கள் இருப்பதை அவர் அந்த நம்பர் பிளேட் இலக்கத்தகடுகளை தந்து இலவசமாக நாடி பிடிச்சி அறிஞ்சிட்டார். அப்போ ஆய்வாளர் சொன்ன மாதிரி கன்சர்வேட்டிவ் ஆட்சிக்கு வந்தால் மத்தியில தாங்கள் தோத்து போமன்றது அவருக்கு நிச்சயமாக தெரியும். அதுக்கு முதலே இந்த தேர்தலை வச்சு வாக்களை அபகரித்து திருப்பி கிரீம் பெல்ட் அபகரிக்கலாம் யோசிக்கிறார் போல என்னுடைய அனுப்பி சொல்லு. சரி, அதாவது அமெரிக்க விவகாரத்தை கையாளக்கூடிய ஒரு தலைமைத்துவத்தில் டாக்ஃபோர்டினுடைய பங்கு எப்படி என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இப்படி நாங்கள் சொன்னால் எங்களுக்கு இந்த ESL படிச்சதே எப்படியா போயிடும். மாகாணங்கள் வெளிநாட்டு இதுகளில் தலையிட மாட்டான்தான் அந்த சட்டப்படி இருக்கின்ற மாதிரி தான் எங்களுக்கு படிப்பிச்சு. அப்ப அது மாறாத பொய்யான எனக்கு எல்லாம் ஒரு நடிப்பு போலான் இருக்கு. என்ன சொல்லினால் இவைக்குள்ள தொடர்பு இருக்கலாம், இவைக்குள்ள லிங்க் இலவசம் இருக்கலாம், அல்லது அலன் மாஸ்க் சிலோட இவரோட இப்படி கழிச்சு நீ வந்தால் இங்க ஒண்ணு போடுறோம் டெஸ்ட்லாக்ல அப்படின்னு சொல்லி இவைக்குள்ள கள்ள தொடர்புகள் இருக்கலாம். சிலோட கிறிஸ்டியானா அவன் எங்கட பழைய பிரதமருக்கும் இருக்கிற மாதிரி கள்ள தொடர்புகள் இருக்கலாம். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துரைமைக்கு அடுத்த நேரை சந்திக்க போகின்றோம். வணக்கம். வணக்கம் செல்லகுமார், அப்படி இருக்கிறியா? மிகவும் நலமாக உற்சாகமா இருக்கின்றோம். செல்லகுமார், நீங்கள் சொல்லுங்கள், என்ன நினைக்கின்றீர்கள் தேர்தல் நடத்துவது பற்றி? எனக்கு தேர்தல் நடத்துவது விருப்பம் இல்லை. ஏன்னு சொன்னா தேர்தல் நடத்தக்குள்ள நிறைய காசு செலவாகும். அந்த காசு செலவாகினால் யார்கிட்ட மக்கள்கிட்ட தான் எடுக்கணும். மக்கள்கிட்ட எடுக்கிறதுக்குலாம் என்ன ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்களை கூட்டுறது, தங்களுக்கு சம்பளத்தை கூட்டுறது. அப்ப இதுகள் நாட்டுக்கு மக்களுக்கு சரியான கஷ்டம். என்ன அதனுடைய எலெக்ஷன் நடத்துற எனக்கு விருப்பம் இல்லை. எதிர்கட்சி வந்தாலும் பழையபடி இதுதான் நிலவரம் பெறும். எதிர்கட்சியில நிற்கிறார்களுக்கு அதை கலைச்சி போட்டு தாங்கள் வருவோம் என்று நினைக்கிறோம். ஒன்னு சொல்ற ஒரு இதை சொல்லி போட்டு அது நடத்த இல்லைன்னு சொன்னா அப்ப அவைகள் இதாண்டினா நடத்தல. நாங்கள் வந்தால் இதுக்கு மேலே எல்லாம் செய்வோம் வந்து ஒரு தரம் செய்ய போறோம் இல்ல. சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு செல்கின்றது. உங்களுடைய பேர் என்ன? சூரி கதைக்கிறது. சூரி, சொல்லுங்க. என்னென்றால் இது மத்தியிலும் மாநிலத்திலும் நாங்கள் ஒரு முழு பூரணமான அரசாங்கத்தை உருவாக்க கூடாது. ஏனென்றால் நாங்கள் ஒற்றுமையை வலியுறுத்துறோம் என்றால் மாநிலத்துல சரி மத்திய அரசாங்கத்துல சரி எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இந்த டெரருக்கு எதிராக நாங்கள் போராட வேணும். அப்ப நாங்கள் என்ன செய்ய வேணும் என்றால் இவர் எப்ப லட்சணை வைக்கலாம், அது இல்லை. நாங்கள் புத்திசாலியா எங்களின் மக்கள் இதுக்கு வாக்களிக்க வேணும். டக் போட்டுக்கு அவர் ஒரு இதுல தீவிரமா நடிச்சாரோ தீவிரமா நிற்கிறாரோன்றதுக்கு மற்ற கட்சிகள் எல்லாம் NDPல இருந்து மற்ற எல்லா கட்சிகளும் இதுக்கு ஆதரவளிக்க வேணும். அதே மாதிரி மத்தியில கிருஷ்ணா ஃப்ரீலேண்ட் வரவே கூடாது. அதை விட மார்காணி வந்தா எங்களுக்கு பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கூடுதல் ஆலோசனைகள் கிடைக்கும். ஆனபடியால் நாங்கள் இந்த மத்திய அரசாங்கத்திலே இவைகளுக்கு கன்சர்வேட்டிவ்க்கு கூடுதல் இது வழங்கப்படாது. பழையபடி ஜஸ்டின் ட்ரூடோ எப்படி நடந்தாரோ அதே மாதிரி இவைகளுக்கு குறைஞ்ச இதுகளை கொடுத்து ஒரு கூட்ட அரசாங்கத்தை உருவாக்கினால்தான் நாங்கள் இதோட போராட முடியும். நன்றி சூரிய. நிகழ்ச்சியில் கலந்துமைக்க அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய பேர் என்ன? நான் சாம்ராஜ் இருக்கிறேன். சொல்லுங்கள் சாம்ராஜ். என்னென்னால் இது டக்ஃபோர்ட் கொஞ்ச நாளைக்கு முதல்ல அந்த கிரீன் பெல்ட் விவகாரத்துல கொஞ்சம் அவருடைய மதிப்பு சரிஞ்சிருந்தது. அத திரும்பவும் இப்ப இந்த பிரச்சனையில அவர் எடுத்துக்கிற விதம் இது ஒரு பொலிட்டிக்கல் ரீதியான ஒரு அவருடைய ஒரு நகர்வு தான். ஏனென்றா இப்ப கிட்டத்தட்ட அவருடைய செல்வாக்கை அதிகரிக்கும் என்று நினைக்கின்றீர்களா? கட்டாயம் அதிகரிக்கும். ஏனென்றால் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த கனடா இஸ் நாட் ஃபார் சேல் அண்ட் அந்த தொப்பி செய்த விவகாரம் இருக்குதானே, அது இப்ப இருக்கிற நிலவரப்படி கனடியர்களை எல்லாரையும் ஒன்று சேர்க்கிற ஒரு விஷயம் இந்த டொனால்ட் ட்ரம்ப்னுடைய இந்த கனடா 51வது மாகாணமா வர வேண்டிய ஒரு கருத்து. இந்த நிலையில அவர் வேலையோட எலெக்ஷனை வைக்கிறது அது ஒரு உண்மையிலே ஒரு நல்ல ஒரு கணிப்பண்டு தான் நான் சொல்லுவேன். வர வேணுமோ வர வேணாமன்றது இன்னொரு பிரச்சனை. ஆனா எடுத்துக்கொண்ட விஷயம் அவர் நல்லா யோசிச்சான் எடுத்திருக்கேன். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துரைக்க அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம். இனிய காலை வணக்கம். கண்ணன் காயக்கன், எப்படி இருக்கீங்க? மிகவும் நலமாக உற்சாகமா இருக்கின்றோம். கண்ணன், சொல்லுங்கள், உங்களுடைய கருத்து என்ன? என்னுடைய கருத்து இவருக்கு இப்போ கொஞ்சம் இப்படி எல்லாம் கலைச்சபடியா கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கிற கட்சி எல்லாருமே அவரை பார்த்து கொண்டு கிளம்ப ஒவ்வொரு காலம் கலைக்கிறார். அப்ப அந்த செல்வாக்கை இப்ப பயன்படுத்துறாரு. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நேர்கள் சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துக்கு இவர் ஒன்றும் செய்யலன்னு போட்டு என்ன நிலையில கத்தி இருக்க முடியுது. இப்ப வச்சா வெள்ளலாமன்ற ஒரு திடமான நம்பிக்கையில அதனாலதான் எலெக்ஷனை கால் பண்றேன். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துரைமைக்கு குறிப்பாக இப்பொழுது டக்ஃபோர்டினுடைய செல்வாக்கை அதிகரிப்பதற்கான முயற்சியாகவும் இது பார்க்கப்படுகின்றது. சுரேஷ், இன்னும் ஒரு விடயம், இப்பொழுது இருக்கின்ற ஒரு இறுக்கமான சூழலில் பிப்ரவரி 1ஆம் தேதி வரி விதிக்கப்பட்டால் அதனால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமாக மாகாணமாக ஒன்டாரியோ மாகாணம் இருக்கின்றது. ஆகவே அவருக்கும் சவால் நிலை என்பது அதிகமாக இருக்கின்றது. சில வேளைகளில் இந்த ஒன்டாரியோவை மீள அவர் இந்த வரி விதிப்பு விடயத்தில் இருந்து மீட்டெடுக்க முடியாமல் போவாராக இருந்தால் அதனால் அவருக்கு செல்வாக்கு குறையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. இதனை எவ்வாறு அவர் கையாள்வார் என்று நினைக்கின்றீர்கள்? மாற்று திட்டங்களை கொண்டிருப்பவராக டக்ஃபோர்டை நாங்கள் பார்க்கலாமா? ஆமா, நிச்சயமாக அதற்குரிய அறிவுறுத்தல் என்பது அதிகாரிகள் மட்டத்திலிருந்தும் இந்த மத்திய அரசு ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த முதலமைச்சர்கள் கூட்டத்திலிருந்தும் வழங்கப்படும். இங்கே 2 விடயங்களை குறிப்பிட வேண்டும். முதலாவதாக இந்த கன்சர்வேட்டிவ் கட்சிகளிடையே பிளவு ஏற்பட்டு விட்டது என்பது உண்மையான விடயம். அதாவது கன்சர்வேட்டிவ் தலைவர்கள் மாகாணம் சார்ந்தவர்களும் மத்திய அரசு சார்ந்தவர்களும் இந்த வரி விதிப்பு தொடர்பான விடயத்தில் முரண்பாடான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு வருகின்றார்கள். அந்த
நிலையில் அவர்களிடையே ஏற்பட்டுள்ள ஒரு விரிசல் என்பது நிச்சயமாக இவர், அதாவது ஒன்றாரியோ மாகாணத்தை பொறுத்தவரையில் இவர் தனித்த முடிவுகளை எடுப்பார். மற்ற கன்சர்வேட்டிவ் தலைவர்களில் பலரும் இப்பொழுது இந்த ஆதரவான நிலையில் தான் இங்கே இருக்கின்றார்கள். மாகாண அரசியல் சார்ந்த, அதாவது பிரிட்டிஷ் கொலம்பியாக இருக்கட்டும், இதர பிரதேசங்களாக இருக்கட்டும், அவர்களுடைய நடவடிக்கைகள் என்பன வேறு விதமாக இருக்கின்றன. மறுபக்கமாக ஒரு அதாவது இந்த வரலாற்றின் ஒரு பக்கமாக நாங்கள் பார்ப்பதாக இருந்தால், ஒரு தலைவரை பாவித்து விட்டு தூக்கி எறிந்த ஒரு நிலையை லிபரல் கட்சி என்பது செய்திருக்கின்றது. அதாவது ஒரு கோவிட் காலத்திலே இந்த $60,000 மூலம் இவ்வளவு பெரும்பான்மையான மக்கள், அதாவது தொழில் அதிபர்கள் தங்களுடைய தொழில்களை தொடர்ந்து வைத்திருந்தார்கள். அதிலும் 20,000 என்பது விடுவிப்பு தொகையாக, மீள கட்ட தேவையில்லாத தொகையாக கொடுக்கப்பட்டிருந்தது. அதே போன்று இந்த வாழ்வாதாரம், வேலைக்கு செல்லாதவர்களுக்கான கொடுப்பனவுகள் போன்ற பல இத்தியாதிகளும் இந்த ஜஸ்டின் ட்ரூடோவின் தலைமையிலான அரசு இருந்தபடியால் தான் நடந்திருந்தது. அதே இடத்தில் ஒரு கன்சர்வேட்டிவ் கட்சி அரசு இருந்திருந்தால் அதில் பல கட்டுப்பாடுகளும் தொகை குறைப்புகளும் கூட நடந்திருக்கும். அவ்வாறான நிலையில் அவ்வாறான ஒரு தலைமையை தாங்களே தக்க வைக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற லிபரல் கட்சி இந்த நேரத்தில் எவ்வாறான முடிவை இந்த விவகாரத்தில் எடுக்கும் என்று தெரியாது. அதாவது மத்திய அரசு எவ்வாறு அமையும் என்று தெரியாது. அந்த நேரத்தில் மாகாண அரசிற்கான, இப்பொழுது நாங்கள் அந்த மாகாணம் மத்திய அரசுகளுக்கான சட்ட வரைமுறைகள் போன்றவை எல்லாம் வித்தியாசமானவையாக இருந்தாலும் இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம், அண்டை நாடாக இருப்பதனால் அமெரிக்காவிற்கும் மாகாணங்களுக்குமான தொடர்புகள் இருக்கின்றது. இப்பொழுது ஒன்றாரியோவை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பிரதிநிதிகள் பல மாகாணங்களிலும் இருக்கின்றார்கள். ரிப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஒன்டாரியோ, அவர்கள் ஒன்டாரியோவிற்கு தொழில் வாய்ப்புகளை கொண்டு வருவதற்கும் மற்றும் பொருளாதார விருத்திகளை கொண்டு வருவதற்கும் செயற்படுபவர்களாக இருக்கின்றார்கள். இது ஒரு அரசியல், அதாவது பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட், ஒரு அவ்வாறான ஒரு செயற்பாடுகளில் இருக்கின்றார்கள். எனவே அந்த மாகாணங்களின் பங்கு என்பது கூட குறிப்பாக பார்த்தீர்களானால் சில மின் வழங்கல்கள் அல்லது வேறு சில இத்தியாதிகள் மாகாணங்களை நேரடியாக அமெரிக்காவில் உள்ள மாகாணங்களுடன் தொடர்பாடலை மேற்கொண்டு அதன் மூலம் தங்களுடைய கணக்கு வழக்குகளை செய்கின்ற நிலைமை எல்லாம் இருக்கின்றது. எனவே அதனுடைய ஆளுமை என்பது அங்கே இருக்கும். மறுபக்கமாக இங்கே குறிப்பிடப்பட்ட விடயங்களில் 2 விடயங்கள் முக்கியமானவை. ஒன்று இந்த அதாவது கிரீன் பெல்ட் என்கின்ற, அது சாதாரண விடயம் அல்ல. 7,500 ஏக்கர் அதை விடுவித்தால் $7 பில்லியன் அதாவது $7,000 மில்லியன் வருமானமாக அந்த வீட்டு கட்டமைப்பாளர்கள் பெறுவார்கள் என்று சட்ட ஆய்வாளர் அல்லது சட்ட நாயகர் அறிவித்ததன் பின்னே இவ்வாறான விசாரணை இடம்பெற்றது. அது தன்பாட்டில் அதற்குரிய முடிவுகள் வரும் பொழுது இந்த தாக்கங்கள் இருக்கும். மறுபக்கமாக இந்த விவகாரத்தில், அதாவது இப்பொழுது 40% மற்றும் 24% லிபரல் கட்சி மற்றும் 20% NDP இருக்கின்ற பொழுது வைக்கின்ற தேர்தல் என்பது அவரை மீண்டும் ஒரு 4 வருடத்திற்கு தக்க வைக்கும் என்கிற நம்பிக்கையில் அவர் செய்கின்றார். அதன் காரணமாக இது நிச்சயமாக இந்த விவகாரத்தில் ஆதிக்கம் செலுத்தும். எவ்வாறு என்றால் அவருடைய பேச்சுவார்த்தை அல்லது நடவடிக்கை தன்மைகள் என்பது அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. சரி, இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல தகவல்களை வழங்கிய சுரேஷ், உங்களுக்கு நன்றி. அத்தோடு நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிய நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். மீண்டும் மற்றொரு பொழுதிலே சந்திப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவிக்க முடியாமல் இருப்பவர்கள் நீங்கள் நமது சமூக வலைதள பக்கத்துக்கு சென்று உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவித்துக் கொள்ளலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.